ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். மொத்தம் எத்தனை தலை இருக்குது? 32. எப்படி ஒன்று அதிகமாச்சு? இந்த டார்க் பன் யாருன்னு தெரியுமா? உன்னை மட்டும் இல்லைடா, என்னையும் சேர்த்து கொண்டுருவான். போ, அது ஏதாச்சும் ஒன்று பண்ணு. சீக்கிரம் தலைக்கறி குழம்புக்கு ரெடி பண்ணணுமா இல்லையா? இன்றைக்கி விருந்து இருக்குது. யாரா நீ? என்னை இங்கே தூக்கிட்டு வந்து வச்சிருக்க? ப்ளீஸ் என்னை விட்டுரு. யார்டா நீ? கை ப்ளீஸ் விட்டுரு. யாரு நீ? என்னை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்க? என்னை ஏன் இப்படிலாம் பண்ணுற? தயவு செய்து என்னை விட்டுருடா ப்ளீஸ். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற? என்னையும் இந்த மாதிரி தான் பண்ண போறியா? யாரா நீ? யாராச்சும் இருக்கீங்களா? யாரா நீ? யார் நீ? ஏன் இப்படிலாம் பண்ற? யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப்! ஏதாச்சும் சொல்லு. யாரா நீ? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? இங்கிருந்து விடு, தயவு செஞ்சு விடுடா.
இப்போ என்னை பற்றி சொல்லணும் அதானே? சொல்கிறேன் கேளு. மக்கள் என்னை கடவுள்னு சொன்னாலும் எனக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான். நான் பெரிய பிஸ்னஸ் மேன். என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? ஏக்கர் கணக்கில் தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம் இவ்வளோ இருந்தும் கண்ணு தெரியாது. என் அம்மா அப்பா எனக்கு 8 வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. பெற்றவங்க முகத்தை பார்க்காம கொல்லி வைக்கிற வழி இருக்குல்ல, சாவை விட கொடுமையானது தெரியுமா? அதுக்கும் இங்கே இருக்க எல்லாரையும் கொள்றதுக்கு என்னடா சம்மந்தம்? அவள் பேர் இதழிக்கா. இதழிக்கா பேரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மலரின் இதழ் போன்றவள் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில் ரசிக்க அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நான் அதிகமாக ரசித்தது அவளோட குரல் தான். நான் இந்த உலகத்தில் ரசிக்க முடியாத ஒன்று என்னன்னு தெரியுமா? அவளோட முகம். அவளை பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதழிக்கா என்று இருந்தவள் என்னவள் ஆனால் நாங்கள் லவ் பண்ணோம். எனக்கு கண்ணாக இருந்த இந்த உலகத்தை ரசிக்க வச்சா. காதல் நம்மளை ஒரு நாள் வந்தடையும் தருணம் இருக்குல்ல, காதல் நம்மளை அன்பாக பார்த்துக்கொள்ளும். காதல் தாங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் மிதிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் குழப்பும், காதல் ஓரளவுக்கு புரியும். ஆனால் அது ஒரு நாள் பிரியும் போது காதல் நம்மளை கண்கலங்க வைக்கும். எனக்கு கண்ணு தெரியாது தான், அது அவளுக்கும் தெரியும். ஆனால் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு புரிஞ்சுதா. அவள் சொல்கிறா, உனக்கு கண்ணு தெரியாதுடா, என்கிட்ட இருக்க அழகை உன்னால் ரசிக்க முடியாதுடா, என் கண்ணில் இருக்க அழகு கூட உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வச்சு தூக்கி அடித்து போட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? டாக்டர் எனக்கு 21 வயசில் கண்ணு தெரிஞ்சிடும், நரம்பெல்லாம் ஆக்டிவ் ஆயிரும், கண் பார்வை வந்துடும் சொல்லியிருந்தாங்க. என்னை மறந்தவ என் பர்த்டேவே மறந்துட்டா. எனக்கு கண்ணு தெரிஞ்சு நான் ஒரு வாரம் கழிச்சு அவளை பார்க்க போனேன். ஒரு பொண்ணுக்கு அழகே அவள் கண்ணு தான். அவள் கண்ணு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ நான் ரசித்தேன். என்னை விட்டு போயிட்டால, அவள் கண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சு. அழகாக இருக்குல்ல? அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், பசங்களை ஏமாத்துகிற பொண்ணுங்களெலாம் தூக்கிட்டு வந்து கொடூரமாக கொன்று அவங்க பாடியை வெட்டி பிரியாணி செஞ்சு என்னை கடவுளாக பார்க்குற என் மக்களுக்கு நான் விருந்து போட்டுட்ருக்கேன். இந்த கடவுளுக்குள்ளே இப்படி ஒரு அரக்கம் எப்படி வந்தாலும் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பசங்களை வேணான்னு சொல்லிட்டு போன பிறகு அவங்க அழுவாங்க, மறந்துடுவாங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு குறை இருந்து அதை காரணமாக நீங்கள் சொல்லிட்டு போனால் அரக்கனாக மாறி உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டுறதும் ஆசிட் அடிக்கிறதும், எப்படி நீங்களாம் வாழலாம் அவங்கள ஏமாற்றிட்டு? இப்போது யாருமே உண்மையாக லவ் பண்ணுறதில்ல. 2K கிட்ஸின் பேரில் நீங்கள் பண்ணுறது இருக்கே. சில நல்ல பசங்க உங்களால் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுக்க தான் இந்த கடவுள் அரக்கனாக உருவாகியிருக்கான். ப்ளீஸ் யாராச்சும் காப்பாற்றுங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன்.
பார்த்துட்டு வரேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். விட்டுடா ப்ளீஸ், தயவு செய்து என்னை விட்டுரு. ஹெல்ப், பா, யாராச்சும் இருக்கீங்களா? செம ஸ்மெல்லு. ப்ளீஸ் டா, ஒரு விட்டு பிரியாணி. ப்ளீஸ் டா, ஹெல்ப் ப்ளீஸ், யாராச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப். கத்துறது யாருக்கும் கேட்காது, ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு பிளேஸ். டேஸ்ட்டு இளம் பெரியா இருப்பான் போல், பிஞ்சு உடம்பு, அதனால தான் கறி சரியில்லை. உன் கறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வந்துட்டியா? அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கொல்ல மாட்டேன், கொண்டுருவேன். ஐயோ ஐயோ, துடி, நல்லா துடி. பிளட்டு டேஸ்டாக இருக்கு. டேய், யாரா நீ? சார், ராம்குமார் ரிப்போர்ட்டிங். மார்ட்டின் ஸ்டோரியில் சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. மார்ட்டின் வெறும் கோடாரி தான். அதை வீசின கை டார்க்வின் ஒருத்தன். அவனை தேடணும். மார்ட்டின் அவனை பற்றி சொன்னது எல்லாமே ஃபேக். இவங்க பொண்ணுங்களை கடத்தி கொன்று இந்த பார்ட்ஸை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் இந்தியாவிலே கிடையாது. அப்போ டார்க்வினோட சிண்டிகேட்டில் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. இவனுக்குள்ளே நல்லவங்க இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ஆர்க்க இருக்கான். அப்போ நம்ம அடுத்த டார்கெட் டார்க்வின் தான்.